டே அண்ணா அனாட்டமி எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம். ஆனா எப்படி பாஸ் பண்ணு தெரியலையே. கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சூப்பர் சார். என்ன பொண்ணு எப்படி படிக்கணும் சார்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்ன்றது முக்கியம் இல்ல, எப்படி எழுதுறோம் அது மட்டும் தான் முக்கியம். கரெக்டா என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் எழுதுங்க. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும். அதே போல ப்ராப்பரா கலர்ஃபுல்லா படம் வரையும். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பர் 3, டைம் மெயின்டைன் பண்ணணும். 3 hours எக்ஸாம் உங்களுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 20 minutes வந்து MCQ, அப்புறம் ஒரு எஸ்ஏ. அந்த எஸ்ஏக்கு நீங்க 40 minutes நீங்க செலவு பண்ணலாம். ரிமைனிங் 120 minutesல வந்து எவ்ரி ஷார்ட் நோட்டுக்கு 10 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னா கரெக்டா 100 minutes ஓவர் ஆகும். அண்ட் லாஸ்ட் 20 minutes வந்து ரீசனிங் அவுட்டுக்கும் செக் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் கரெக்டா இருக்கணும். 1 inch கூட இருக்க கூடாது, 1 inch குறைய இருக்க கூடாது. ப்ராப்பரா இருக்கணும், கரெக்டா இருக்கும். டு இம்ப்ரெஸ் யுவர் எக்ஸாமினர். அதாவது நாங்க பேப்பர் கரெக்ட் பண்ற போது நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. சோ யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ் யுவர் எக்ஸாமினர். சோ யூ ஹேவ் டு ரைட் கரெக்ட்லி அண்ட் கலர்ஃபுல்லி. கலர்ஃபுல்லா எழுதுங்க ஐயா. லாஸ்ட் பாயிண்ட், வர கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது 1 இல்ல 2 கொஸ்டின் வந்து தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. நான் யூசுவலா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றதுதான், ஒரு மாட்டை பத்தி கேள்வி கேட்டா அந்த மாட்டை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா அந்த மாட்டை கொண்டு போயிட்டு மரத்துல கட்டிட்டு மரத்தை பத்தி எழுதுறது. பட் டிஸ்க்ளைமர், எல்லா வாட்டியும் இது ஒர்க் அவுட் ஆகாது. சில வாட்டி மிஸ் ஆகலாம், பட் பரவாயில்ல. உங்க எல்லா டவுட்ஸுமே இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். தி லெஜெண்ட்ஸ் ஆஃப் அனாட்டமி நம்ம ராம்குமார் சார், செந்தில்குமார் சார் உங்களுக்கு எல்லாமே சொல்லிருப்பாங்க. ஒண்ணுமே படிக்கலனாலும் தைரியமா போய் எக்ஸாம் எழுதுங்க, பாத்துக்கலாம். லாஸ்ட் 2 days ரிவைஸ் பண்ணுங்க. சார், லாஸ்ட் மினிட் மோட்டிவேஷன், 1 word. ஆல் தி வெரி பெஸ்ட். எவ்ரிபடி வில் பாஸ் எக்ஸாமினேஷன். Okay, thank you. Love you. Bye.